ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 தக்காளி அதோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா விழுதா. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 3 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போடணும். சரிங்களா? 2மே நல்லா பொரிஞ்ச உடனேயும் அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த புளி, அதோட உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம இந்த மசாலாவை சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை 2த்தையுமே நல்லா கட் பண்ணி அது நல்லா தூவி விட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்க போகிறோம். ஸோ 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வரும், நுர. ஸோ அதுனா அந்த மாதிரி வந்ததுன்னா பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது ரசம் நமக்கு ரெடி. இதை என்ன பண்ண போகிறோம், அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டு மூடிட்டோம்னா சூப்பரான ரசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.